राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। மகோன்னதமான கங்கா பிரவாகம், அதில் ஜோராக தேவப்பிரயாகையினுடைய வைபவம். கங்கா பிரவாகம், கங்கா பிரபாவம், தேவப்பிரயாகையினுடைய மகிமையை அனுபவிச்சுருக்கோம். தேவசர்மா அவ்வளவு அழகா தபஸ் பண்ணதும் பகவான் கருடாருடனாக லக்ஷ்மி சமேதனராக ஜோர காட்சி கொடுக்கிறான் தேவசர்மாவுக்கு. பகவானை பார்த்தோன்னே தேவசர்மா பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார். நமஸ்தே பிரம்மரூபாய சிருஷ்டிகர்த்ரே குணாத்மனே நானாரூபாய ஜகதோ ஹந்த்ரே பாலயதே நமः. நமோ வேதாந்த வேத்யாய நிர்குணாய மகாத்மனே விபவே ஞானரூபாய மத்ஸ்யரூபாய தே நமः. நமக்கு பகவானை பெருசாக சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகங்கள் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண தெரியறதில்லை, சரியா? அழகான அந்த வார்த்தைகளை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண தெரியலை. இந்த மாதிரி தேவசர்மா போன்றவர்கள் அவ்வளோ அழகாக பகவான ஸ்தோத்திரம் பண்ணுறான். நாம் அதை வாசித்தாலே சந்தோஷம். அப்படி குந்தி ஸ்துதி, பீஷ்மஸ்துதி, துருவஸ்துதி, பிரஹ்லாதஸ்துதி அப்படிலாம் சொல்கிறோம். அந்த மாதிரி இது தேவசர்மாவினுடைய ஸ்துதி. அவன் ஸ்திதி ஸ்துதி. ஸ்திதினா நிலைமை, ஸ்துதினா பகவானை கொண்டாடுறது. அதனால் அந்த ஸ்லோகங்களை நான் அப்படியே வாசிக்கிறேன். ஷங்காசுர நிஹந்த்ரே ச வேதோத்தரணஹேதவே கூர்மரூபேண பிருத்திவீம் தாரயித்ரே நமோ நமः. பகவானுடைய தசவதாரங்களை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறார். அதெல்லாமே கிருதயுகத்தில் தேவசர்மா கங்கையின் கரை மேல் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். பிரம்மரூபனான சிருஷ்டிகர்த்தாவான பகவானே உனக்கு நமஸ்காரம். நீதான் வேதாந்த ஸ்வரூபன், நிர்குணமானவன், ஞானரூபமானவன், மத்ஸ்யரூபமானவன். சங்காசுரனை வதம் பண்ணி வேதங்களை உத்தாரணம் பண்ணவன் நீதான். கூர்மரூபியா பூமியை அவ்வளவு அழகாக தாங்கக்கூடியவன் நீதான். பூமியை வராகமூர்த்தி தானே தாங்குறார் அப்படின்னா, கர்க சம்ஹிதையில் அவ்வளோ அழகா பலபத்ர காண்டத்தில் வரும் பொழுது ஆதிசேஷன் ரொம்ப அழகா பூமியை தாங்குறார். அந்த ஆதிசேஷனை பகவான் கூர்ம ரூபமாக தாங்குறார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனால் பிருத்திவியை அவர் தாங்குறார் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அடுத்து சொல்கிறான், நேதிஷ்டாய நமஸ்தேஸ்து க்ஷோதிஷ்டாய நமோ நமः கோலரூபாய வை துப்யம் ஹிரண்யாக்ஷ விமர்தினே நிருசிம்ஹாய நமஸ்தேஸ்து பீமநாதாய தே நமः கராக்ரைர்நகராக்ரைர்ஹி பித்வா வக்ஷஸ்தலம் திருடம் ஹிரண்யகசிபோரந்தரமாலினே பரமாத்மனே அந்தரமாலினே பரமாத்மனே. அடுத்து வராகமூர்த்தியாக வந்து இரண்யாக்ஷனை வதம் பண்ணக்கூடியவனே உனக்கு நமஸ்காரம்.
நகங்கள்னாலே இரண்யகசிபு கிழிச்சு அவன் குடலை உருவி மாலையா போட்டுன்ற நரசிம்மனுக்கு நமஸ்காரம். நம பிரஹ்லாத குரவே சுராசுரகணைஸ்துதः நாராயண நமஸ்தேஸ்து வாமனாய நமோ நமः. பிரஹ்லாதனுடைய குருவா இருக்கக்கூடியவனே, சுராசுரர்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்படியான நரசிம்மனே உனக்கு நமஸ்காரம். வாமனமூர்த்திக்கு நமஸ்காரம். திரிவிக்ரமாய பலினே பலிம் சலயதே நமः. ஜாமதக்ஞ நமஸ்தேஸ்து நமக்ஷத்ரியமர்தினே. வாமனனா வந்து மகாபலினிடத்தில் 3 அடி நிலம் வாங்கிண்டு திரிவிக்ரமணா உலகத்தை அளந்தவனுக்கு நமஸ்காரம். ஜமதக்னியினுடைய பிள்ளையாக வந்து துஷ்டக்ஷத்ரியர்களை வதம் பண்ண பரசுராமருக்கு நமஸ்காரம். ராவணாதி நிஹந்திரேச்ச சீதாயாः பதயே நமः. நமோ லக்ஷ்மணரூபாய நமோ தசரதாத்மஜே. சீதாராமனுக்கு நமஸ்காரம், லக்ஷ்மணனுக்கு நமஸ்காரம். நமஸ்தே ரேவதீகாந்த நம லாங்களதாரிணே. நமஸ்தே வாசுதேவாய யமுனாகர்ஷகாயத. ரொம்ப அழகா ரேவதியினுடைய பர்த்தாவான பலராமனுக்கு நமஸ்காரம். ரேவதி காந்தா, ரேவதி காந்தா அழகான பேர்ல இது. ரேவதி காந்தா உனக்கு நமஸ்காரம். வசுதேவருடைய பிள்ளையே உனக்கு நமஸ்காரம். யமுனையை கலப்பையால் இழுத்தவனே உனக்கு நமஸ்காரம். நீலாம்பராய கிருஷ்ணாய வனமாலாதராய ச கம்சஹந்திரே நமஸ்தேஸ்து தேவகீ நந்தனாயதே. நீலாம்பரம் தரிச்ச பலராமனுக்கு நமஸ்காரம். வனமாலை தரிச்சிருக்க கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். கம்சனை வதம் பண்ண தேவகீ நந்தனுக்கு நமஸ்காரம். கோபநாதாய தேவாய கோபீனாம் பதயே நமः. சத்வம்சினே கேஷி ஹந்திரே மயூரபிஞ்சதாரினே. அழகா கோபர்களுக்கு நாதனும் கோபிகைகளுக்கு பதியுமான, கேசிய வதம் பண்ணவனான, தலையில் மயில்பீலியை சூடிய கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். பௌத்த ரூப நமஸ்தேஸ்து சுக்ருபாய தயாநிதே சாந்தாய ஞான ரூபாய நித்யம் யோகரதாயதே. அவ்வளோ அழகா பௌத்த ரூபம் எடுக்கக்கூடிய பகவானுக்கு நமஸ்காரம். ம்லேச்சஹந்திரே நமஸ்தேஸ்து நமஸ்தே கல்கி ரூபினே त्वमेव जगतां पाता स्थितिकर्ता त्वमेव ही. மிளேச்சர்கள்லாம் வதம் பண்ணுவதற்கு கல்கி ரூபமாக வரக்கூடிய பகவானுக்கு நமஸ்காரம். நீ தான் ஜெகத்பதி அப்படின்லாம் சொல்கிறான். நீ சூக்ஷ்ம ரூபம் கொண்டவன். சூக்ஷ்ம ரூபம் துதே பிரம்மன் விசிந்த்வந்தோ முனீஸ்வராக ந விதுஸ்தேபி பகவன் மனுஷ்யானாம் து கா கதா. உன்னை பற்றி யாருன்னு சொல்ல முடியும்? நீ எவ்வளோ பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு பாதாளம் தே பாத மூலம். உன்னுடைய திருவடியோட கடைசி எங்கே இருக்கோ அதுதான் பாதாளம். அப்படி ஒவ்வொன்றா சொல்லி பகவானுடைய அந்த விராட் புருஷ ரூபம்னு பாதாளத்திலேருந்து ஸ்வர்கலோகம் ஜனலோகம் வரைக்கும் எல்லாம் சொல்லி நீ அவ்வளோ பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு தேவசர்மா பகவானை ஸ்தோத்திரம் பண்ணான். ஸ்ரீ ஈஸ்வர உவாச்ச. சிவபெருமான் சொல்றார், இதி ஸ்துதோ மகாபாகே பிரசன்னோ பூஜ்ஜனார்தனः உவாச்ச தேவசர்மாணம் பிரீத்யாம் மதுரையா கிரா. ஏ பார்வதி, ரொம்ப பிரசன்னமா இவனுடைய ஸ்தோத்திரத்தை கேட்டார் ஜனார்தனன். தேவசர்மாவை பார்த்து சந்தோஷமாக மதுரமாக பேசினார். ஸ்ரீ பகவான் உவாச்ச त्वदुक्तस्तवराजेन प्रसन्नोऽहं महाशय वरं वरय हे विप्र यत्ते मनसि वर्तते अधेयमपि दास्यामि वरं त्रैलोक्यदुर्लभम् अनेन तपसा जातं तव रूपं सुनिर्मलम्.
பகவான் சொன்னாரப்பா உன்னுடைய தபஸில் நான் பிரசன்னமாக இருக்கேன். இதெல்லாம் நடக்கிறது தேவப்பிரயாகு அலக்கநந்தா பாகீரதி சங்கமத்தில். அந்த இடத்துல நின்று தேவசர்மாவும் பெருமாளும் பேசிட்டு இருக்கா. பகவான் கருடன் மேலே வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க, அவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? அப்படிப்பட்ட தேவப்பிரயாகி பகவான் நிறைய தடவை கூப்பிட்டுருக்கான், பார்த்துருக்கேன். நேற்று கூட நான் வந்து டெல்லியில் உபன்யாசத்துக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கே 2 பேரை பார்த்தேன். 2 பேருமே டெல்லியில் நிறைய பேரை பத்ரிகாசிரமத்துக்கு அழிச்சுட்டு போகக்கூடிய வயசானவா. அதில் ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னால் கூட இருந்த ஃப்ரெண்டு சொன்னார், எத்தனை வாட்டி போயிருக்காரு மலை பத்ரிக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், இன்னும் ஒரு 300-400 தடவை, ஒரு 500-600 தடவை போயிட்டு வந்துட்டேன் சுவாமி அப்படின்றேன். 500-600 தடவை பத்ரிகாசிரமம் போயிட்டு வரா. அவ்வளோ அற்புதம் இல்லையா? நான் கூட வாங்கோ உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு கட்டாயம் வரேன்னு இருக்கேன். அவர்கிட்ட ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, நீங்கள் ரொம்ப பிஸி, ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, உங்களை அவ்வளோ அழகாக சேவிக்க பண்ணி அழைச்சிட்டு வரேன். கட்டாயம் வரேன்னு சுவாமி அப்படின்ட்டு இருக்கேன் அவர்கிட்ட. அப்போ தேவப்பிரயாக எவ்வளோ வருஷம் தேவப்பிரயாகலாம் அழகாக சேவிச்சுட்டு அங்கெல்லாம் நல்லா திருமஞ்சனெல்லாம் பண்ணுவோம் சுவாமி அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏற்கனவே பார்த்துருக்கேன்னா பகவான் இடத்துல நன்றியோடு இருங்கோ, இப்படிப்பட்ட தேவப்பிரயாகையில் என்னையும் இறங்க வச்சியேன்னு. இல்லை நான் அனுப்பின வீடியோவில் தான் பார்த்துருக்கேன், வேறு ஏதாவது வீடியோவில் பார்த்துருக்காளா, பகவானே அதை பார்க்குற பாக்கியம் கொடுத்தியா, சந்தோஷம், சீக்கிரம் அழிச்சுட்டு போய் எனக்கு அந்த நேரடியாக அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுற பாக்கியத்தை கொண்டுன்னு கேளுங்க. சரியா? பகவான் இப்படி சொன்ன உடனே தேவசர்மா சொல்கிறார். தேவசர்ம உவாச்ச தேவதேவ விபோ விஷ்ணோ கோவிந்த கருணாநிதே ஆத்மீய சரணாம்போஜ நிவாசம் தேஹி தேஹி மே. இந்த தேவசர்மா தபஸ் பண்ணுறதோ கிருத்தயுகம். ஆனால் பின்னாடி வரக்கூடிய அவதாரங்கள் எல்லாத்தையும் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த தியானத்தில் அந்த தபஸில் பகவான் என்னவாலாம் வரப்போகிறான், எப்படியெல்லாம் வரப்போகிறான்ற காட்சி அவருக்கு கிடச்சிடுத்து. எங்கும் நிறை பரபிரம்மம் என்னெல்லாம் பண்ண போகிறதுன்றதை முக்காலமும் உணர்ந்துருவார்கள் ஞானிகள். இப்போ தேவசர்மா அவ்வளோ பெரிய பக்தன், பகவானை பார்த்து சொல்கிறார், விஷ்ணு கோவிந்தா கருணாநிதே, என்னுடைய ஆத்மாவானது எப்பொழுதும் உன்னுடைய திருவடி தாமரைகளிலேயே இருக்கட்டும். ஆத்மீய சரணாம்போஜ நிவாசம் தேஹி தேஹி மே, எனக்கு அதை கொடுப்பா. உன் திருவடி தாமரைகளிலேயே மனசும் உடம்பும் ஆத்மாவும் இருக்கட்டும். இதம் புண்ணியதமம் க்ஷேத்திரம் தீர்த்தானாம் உத்தமோத்தமம். இந்த க்ஷேத்திரமானது எல்லா தீர்த்தங்கள்லையும் உத்தமத்திலையும் மகோன்னதமான தீர்த்தமாகட்டும். உத்தமோ உத்தமம். இதம் புண்ணியதமம் க்ஷேத்திரம் தீர்த்தானாம் உத்தமோத்தமம் பவிஷ்யேது கலௌ தேவ சர்வாகவனதாககம். கலியுகத்தில் எல்லாருடைய எல்லா விதமான பாவங்களையும் தாபங்களையும் அழிக்கும்படியா இந்த இடம் பவிக்கட்டும். பக்திர்மே சததம் விஷ்ணோ தையேவாஸ்து ஜனார்தன அஸ்மின்னேவ மகாக்ஷேத்ரே நிவாசம் குரு சர்வதா. எப்பொழுதும் எனக்கு நல்ல பக்தி சித்திக்கட்டும். இந்த க்ஷேத்திரத்தில் நீ எப்பொழுதும் பர்மனெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறான் இந்த தேவசர்மா. எவ்வளோ பெரியவன் அப்படின்னு சொல்லி ஜம்முன்னு வர்ணிக்கிறார். अस्मिन् क्षेत्रे तु ये मर्त्या विष्णु पूजनकारकाः संगमे स्नानकर्ताः तेऽपि यान्तु परां गतिम्. हे प्रभो,
இந்த இடத்துல யாரெல்லாம் உன்னை பூஜை பண்ணுறாளோ, யாரெல்லாம் இங்கே ஸ்நானம் பண்ணுறாளோ அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். என்ன ஒரு பிரார்த்தனை பாருங்கோ, எவ்வளோ பெரிய ஹிருதயம். அதனால் தேவப்பிரயாகை அங்கே பகவானை பூஜை பண்ணாலோ, பகவானை நினச்சிட்டு ஸ்நானம் பண்ணாலோ மோக்ஷம் உண்டு. ஸ்ரீ ஈஸ்வர உவாச்ச இதி தஸ்ய வச ஸ்ருத்வா தேவதேவ சனாதனः பூயோபி தேவசர்மானம் புரோவாச்ச சுரபூஜிதः. அப்படி தேவசர்மாவினுடைய துதியை கேட்ட பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவசர்மாவிடத்தில் பேசுகிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச தேவசர்மன் த்விஜஸ்ரேஷ்ட त्वया निगदितं हि यत् तत्तथैव करिष्यामि लोकानां हितकाम्यया. குழந்தை தேவசர்மா, நீ லோகத்துக்காக இவ்வளோ அழகாக வரம் கேட்டிருக்க. இங்கே குளிக்கிறவாளுக்கு மோட்சம் கிடைக்கணும், இங்கே பூஜை பண்ணுறவாளுக்கு மோட்சம் கிடைக்கணும், நான் இங்கே பர்மனண்ட்டாக இருக்கணும், கலியுகத்தில் ஜனங்களுடைய தாபங்கள் நாசமாகணும், எல்லா தீர்த்தங்களோட உத்தமமாகணும். இது எல்லாமே நீ உனக்காக கேட்கலையப்பா, ஊருக்காக கேட்டிருக்காய். அப்படியே நடக்கட்டும். லோகானாம் ஹிதகாமியா. நீ இவ்வளவு வருஷம் தபஸ் பண்ணி அடுத்த வாழ்க்காக எல்லாத்தையும் கேட்கிறடாங்கன்னா, திரேதாயுகே தாசரதி ராமோ பூத்வா மகாமதே ராவணாதின் மகாதைத்யான் கும்பகர்ண முகான்ஸ்ததான் வதிஷ்யாமி த்விஜஸ்ரேஷ்ட தர்ம சம்ரக்ஷணாய வை अयोध्यायां कियत्कालं स्थास्यामि नरपुङ्गवः तत्रैव च करिष्यामि राज्यभोगं सुदुर्लभं लोकानां व्यवहारार्थं भुक्त्वा भोगान् शाश्वतान् आयास्यामि च क्षेत्रम् अस्मिन् तावत् त्वं तिष्ठ सुव्रत पुनर्मे दर्शनं प्राप्य गमिष्यसि परां गतिं ततो देवप्रयागेति त्वन्नाम लक्षणान्वितम्. பகவான் சொல்கிறான், திரேதாயுகத்தில் நான் தசரதனுடைய பிள்ளையாக பிறப்பேன், ராவணன் கும்பகர்ணன்லாம் வதம் பண்ணுவேன், தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணுவேன், அயோத்தியாவில் அழகாக ராஜ்ய பரிபாலனை கொஞ்ச நாள் பண்ணுவேன், ராஜபோகங்கள் எல்லாத்தையும் நல்லா அனுபவிப்பேன். ஆனால் அது சாஸ்வதம் இல்லைன்னு உலகத்துக்கு புரிய வைப்பேன். அதன் பிறகு இந்த இடத்துக்கு நான் வருவேன், ஆனந்தமாக இங்கேயே இருப்பேன், உனக்கு நான் திரும்பி காட்சி கொடுப்பேன். அது வரைக்கும் நீ இங்கேயே இரு, உன்னுடைய பெயர்னால இந்த இடத்திற்கு தேவப்பிரயாகையினே திருநாமம் உண்டாகட்டும். உம்பழகா பகவான் சொல்லிட்டான். ததோ தேவ பிரயாகேதி त्वन्नाम லக்ஷணான்விதம் சாதிம் ஏதன் மஹத்தீர்த்தம் கமிஷ்யதி த்விஜோத்தம யஸ்மாத் त्वया தபஸ்தப்தமஸ்மின் க்ஷேத்ரே மகாமதே தஸ்மாத் புண்ணியதமம் தீர்த்தம் பவிஷ்யதி நிரந்தரம். நிரந்தரமான புண்ணியமான தீர்த்தமாக அது இருக்கும்பா. நீங்கள் அப்படியே தபஸ் பண்ணிட்டே அஸ்ய க்ஷேத்ரஸ்ய மாஹாத்மியம் கோவா வக்தும் க்ஷமோ பவேத் அமும் தீர்த்தம் சக்ருத் திருஷ்ட்வா நரோ யாதி பராம் கதிம். இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை யார் சொல்கிறாளோ, கேட்குறாளோ, யார் இதை பார்க்குறாளோ அவள் எல்லாருக்கும் சத்கதி கிடைக்கும். அத்ர தத்தம் தபஸ்தப்தம் சர்வம் பவதி சாக்ஷயம். இங்கே பண்ணக்கூடிய எல்லா புண்ணியமான காரியம் அக்ஷயமாக பலன் தரும். நமோ நாராயணாயேதி மந்திரம் பிரணவபூர்வகம் அஸ்மின் க்ஷேத்ரே து யோ மர்த்யோ ஜபேன்மாச சதுஷ்டயம். அழகா ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை, நமோ நாராயண என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை பிரணவத்தோட யார் சொல்கிறானோ அழகா சாதுர்மாசை ஜபிக்கிறவன் சத்கதி அடைஞ்சிடுவான். ஹவிஷ்யபுக் பிரம்மச்சாரி நரோ யாதி பராம் கதிம்
பகவானுக்கு நிவேதனம் பண்ணப்பட்ட பிரசாதத்தை சாப்பிட்டுண்டு அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லிண்டு சாதுர்மாசியத்தில் பிரம்மச்சாரிய விரதத்தோட யார் இருக்கானோ அவன் சத்கதி அடைவான். அஸ்மின் க்ஷேத்ரே கிருதம் பாபம் வஜ்ரலேபாய ஜாயதே தஸ்மா சர்வ பிரயத்னேன பாபம் நைவாத்ர சஞ்சரேத். இந்த இடத்துல பண்ணக்கூடிய பாவமானது வஜ்ரம் போல ஸ்ட்ராங்காயிடும். அதனால பாவத்திலிருந்து தன்னை விலக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் ரொம்ப அழகா இந்த ஜோரா வர்ணிக்கிறார். அதனால அவ்வளவு சிரேஷ்டம் இந்த தேவப்பிரயாகி. அந்யக்ஷேத்ரே அந்யக்ஷேத்ர கிருதம் பாபம் அஸ்மின் க்ஷேத்ரே விலியத்தை. மற்ற க்ஷேத்திரங்களில் பண்ண பாவங்கள்லாம் இந்த இடத்துல வந்தால் போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பகவான் வர்ணிக்கிறார். பிரம்மஹத்யாதி பாபாச்ச ததா கோத்ரஜ மாரணாத். பிரம்மஹத்யா கோஹத்யா எல்லாம் சரியா போயிடுங்க வந்தா. நரோவை தீர்த்தராஜஸ்ய முச்சதே தர்ஷனாதபி. இந்த தேவப்பிரயாக தர்ஷனம் பண்ணாலே பாபங்கள்னு விடுபட்டுருவா. சாதுர்மாசிய விரதம் ஏது கரிஷ்யந்தி நரோத்தமாக அஸ்மின் க்ஷேத்ரே மகாபாக பிரம்மசாயுஜ்யம் ஆப்னுயு. இந்த இடத்துல சாதுர்மாசியம் இருக்கக்கூடியவன் பிரம்மசாயுஜ்யத்தை அடைஞ்சுடுறான்பா. ஏகத சர்வதீர்த்தானி ச ஏகதஸ்தீர்த்தராஜகம் ஏகத சர்வதானானி ச ச ஏகத்ரா பயதானகம். ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பலவிதமாக பகவான் சொல்றார் இந்த தேவசர்மாவுக்கு. ஈஸ்வர உவாச்ச இத்யுக்த்வான் ததர்த்தே விஷ்ணுகோ சர்வவ்யாபி ஜனார்தனः தேவசர்மா து தத்ரைவ ஸ்திதவான் சிந்தயன் விபூம். அழகாக அதெல்லாம் சொல்லிட்டு பகவான் அப்படியே அங்கே மறைஞ்சுட்டார். தேவசர்மா அங்கேயே இருந்து பகவத் தியானம் பண்ணிட்டு இருந்தார். ததோ நாராயண ஸ்வீயாம் பிரதிஜாம் கிருதவான் சிவே ராமாவதாரம் சக்ரே வை பூத்வா தசரதாத்மஜः. அப்போ நாராயணன் அந்த அழகா திரேதாயுகத்தில் தசரத குமாரனா அவதாரம் பண்ணா. கிருத்தவான் தத்ததா பூர்வம் யதுக்தம் தேவசர்மணே புனர் தேவ பிரயாகே வை யத்ராஸ்தே தேவபூசுரः. பகவான் தேவசர்மாவுக்கு வாக்கு கொடுத்தபடி மீண்டும் தேவப்பிரயாகைக்கு வந்தான். ஆயயௌ பகவான் விஷ்ணு ராமரூபாத்மகஸ்வயம் தேவசர்மா சதம் தேவம் திருஷ்ட்வா வை பக்தி தத்பரः நநாம சிரசா பூயோ பூயோபி கிருதவான் ஸ்துதிம் பிரசன்னோ பகவான் விஷ்ணு தேவசர்மாணம் அப்ரவீத். ராமன் வந்தவொடனே தேவசர்மாவுக்கு நான் தான் நாராயணன் காட்டி கொடுத்துட்டான். உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது தேவசர்மாவுக்கு. மீண்டும் 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 நமஸ்காரம் பண்றார். பகவானை பார்க்குறார். பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜம்முன்னு ராமன் பேசுகிறான். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. நாராயணனா பார்த்தாச்சு தேவசர்மா, இப்போ ராமனா பார்க்குறான். ஸ்ரீராம உவாச்ச भो भो द्विज मुनिश्रेष्ठ भक्तोऽसि मम सुव्रत त्वदीय तपसा बद्ध आगतोऽहं महामते. உன் பக்திக்கு வசப்பட்டு நான் திரும்பி வந்துட்டேன். பேர்பட்ட பக்தன் நீ. லோகானாம் ஹிதகாமாய ஹத்ரைவ நிவசாம்யகம். லோக ஜனங்களுடைய ஹிதத்திற்காக நான் இங்கேயே எப்பொழுதும் இங்கே வசிக்கிறேன். நான் தம் அப்யத்ரைவ நிவசன் சர்வதா மாமனுஸ்மர. நீ அழகா தொமபி அத்திர ஏவ நிவசன்னு சர்வதா மாமனுஸ்மர என்ன நினைச்சு நீயும் இருங்க. இத பிரபிருதி லோகேபி க்யாதம் தீதம் பவிஷ்யதி त्वन्नामाङ्कितं ये तस्य कलौ नाम भविष्यति. देवशर्मन्मुनिश्रेष्ठ मम सायुज्यमेष्यसि
त्वन्नाम स्मरणादेव नरो याति परां गतिं किं पुनर्मम नाम्ना वै किन्न याति परां गतिं. பகவான் சொல்கிறான், அப்பா உன்னோட பக்தி அப்படியே ஜம்முன்னு இருக்கட்டும், நீ என்ன தியானம் பண்ணிரு, அழகா உலகமே உன்னை கொண்டாடட்டும். யார் தேவசர்மான்னு உன் பெயரை சொல்கிறாளோ அவர்களுக்கே மோட்சம் கொடுத்துருவேன் நான். ஏன்னா அப்பேற்பட்ட தபஸ்வினி அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறான். ரொம்ப ஆனந்தமாக ஜோரா பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான். தேவசர்மா 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 தேவசர்மான்னு त्वन्नाम स्मरणात् एव नरो याति परां गति. அவ்வளவு சிரேஷ்டமா பகவான் சொல்லிட்டான். அப்பா உன் பெயரை சொன்னாலே மோட்சம் கிடைக்கும், என் பேரை சொன்னால் மோட்சம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ராமன் அனுகிரகம் பண்ணார். ஜம்முன்னு இப்படியெல்லாம் ராமன் சொல்லிட்டார். மீதி விஷயம் நாளைக்கு. சரியா? जय बोलो देव शर्मा की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय. நித்திய ரெக்கார்ட் பண்ணணும்னு பார்த்தேன். டெல்லியில் சத்சங்கம் முடிச்சுட்டு வந்துட்டு சமயம் இல்லை, அதனால் இன்றைக்கி தான் பண்ண முடியும். இன்றைக்கி அழகான ஆணி சுவாதி, நேற்று ஆணி தசமி சித்திரை, சுதர்சன சக்கரத்தாழ்வார் திருநக்ஷத்திரம், இன்றைக்கி ஆணி சுவாதி, கருடாழ்வார் திருநக்ஷத்திரம், பெரியாழ்வார் திருநக்ஷத்திரம். சரியா? அப்பேற்பட்ட புண்ணியமான தினத்தில் தேவசர்மா ராமன் தேவப்பிரயாகை இந்த வைபவம் எல்லாம் அனுபவிக்கிற பாக்கியத்தை கங்கா மாதா கொடுத்தா. ஜெய் போலோ கங்கா மையா கி ஜெய். ராதே கிருஷ்ணா. அது ஏகாதசி அன்னைக்கு இந்த வைபவத்தை அனுபவிக்கிற பாக்கியத்தை சுவாமி கொடுத்தார். जय बोलो गंगा मैया की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो हिमालय पर्वतराज की जय, जय बोलो देव शर्मा की जय, जय बोलो देव प्रयाग की जय, जय बोलो अलकनंदा माता की जय, जय बोलो भगीरथी माता की जय, जय बोलो भारत माता की जय. राधे कृष्णा.